டைரக்டர் சங்கர் அவர்களோட மூத்த பொண்ணு ஐஸ்வர்யா அவர்களோட மேரேஜ் இன்னைக்கு ரொம்பவே பிரம்மாண்டமான முறையில் நடந்து முடிஞ்சிருக்கு. அதோட போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. தமிழ் சினிமாவோட பிரம்மாண்ட இயக்குனர் அப்படின்னு பேர் எடுத்திருந்தவர் தான் சங்கர். இவர் இப்போ வரைக்கும் ரொம்பவே பிரம்மாண்டமான படங்கள் எடுத்து வந்துட்டு இருக்காரு. இவருக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க. ஒருத்தவங்க ஐஸ்வர்யா அண்ட் இன்னொருத்தவங்க அதித்தி. இதுல அதித்தி அவர்கள் சமீபத்தில் படங்கள் நடிச்சு வந்துட்டு இருந்தாங்க. ஐஸ்வர்யா அவர்களுக்கு 2022ஆம் ஆண்டே மேரேஜ் நடந்து முடிஞ்சிருந்துச்சு. ரோஹித் அப்படிங்கிற கிரிக்கெட் வீரர் தான் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் ரோஹித் அவர்களுக்கும் ஐஸ்வர்யா அவர்களுக்கும் ஒரு சில கருத்துப்பாடு ஏற்படவே அவங்க 2 பேருமே பிரிஞ்சுட்டாங்க. தான் பொண்ணோட கல்யாண வாழ்க்கை இப்படி முடிஞ்சு போயிருச்சு அப்படின்னு சங்கர் அவர்கள் ரொம்பவே ஒரே பண்ணிட்டு இருந்திருக்காரு. ரொம்பவே கவலையில் இருந்திருக்காரு. அண்ட் ஒரு சில வருடங்கள் ஆன உடனேயே அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா தான் பொண்ணுக்கு 2வது கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருந்திருக்காரு. அண்ட் அதற்காக தீவிரமாக மாப்பிள்ளை தேட ஆரம்பிச்சிருக்காரு. அந்த ஒரு டைம் அவர்கிட்ட அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்த தருண் கார்த்திக் அவர்களை அவருக்கு பிடிச்சு போகவே அவர்கிட்ட சம்மதம் கேட்டு அவர் கூட நிச்சயதார்த்தம் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட நிச்சயதார்த்தம் சில மாதங்களுக்கு முன்னாடி ரொம்பவே சைலண்டா தான் நடந்து முடிஞ்சிருந்துச்சு. இந்த ஒரு நிலையில இன்னைக்கு ஐஸ்வர்யா அவர்களுக்கு 2வது கல்யாணம் ரொம்பவே சூப்பரா தருண் கார்த்திக் அவர்களோட நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த ஒரு கல்யாணம் ரொம்பவே பிரம்மாண்டமான முறையில் அதுவும் குறிப்பிட்ட சர்க்கிள் மட்டுமே வச்சு பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு கல்யாணத்துக்கு தமிழக மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டாரு. அண்ட் அங்க அவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சு அது அவரோட சோசியல் மீடியா பேஜ்லயுமே ஷேர் பண்ணியிருந்தாரு. மேலும் இந்த ஒரு கல்யாணத்துக்கு நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் போயிருக்காரு, கமலஹாசன் அவர்கள் போயிருக்காரு, திரைத்துறையில் இருக்க முக்கியமான நபர்கள் எல்லாருமே போயிருந்தாங்க. இந்த ஒரு கல்யாணம் ரொம்பவே பிரம்மாண்டமான முறையில் ரொம்பவே சூப்பரா இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இப்போ வரைக்கும் மிகப்பெரிய அளவில் போட்டோஸ் எதுவும் வெளியிடல. ஆனால் அதித்தி அவர்கள் மட்டும் அவங்க அக்கா மாமா கூட இருக்க போட்டோ அண்ட் அவங்க கல்யாணத்தில் எடுத்துக்கிட்ட ஒரு சில போட்டோஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாளில் இவங்களோட அஃபிஷியல் மேரேஜ் போட்டோ வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். சோசியல் மீடியா ஃபுல்லாகவே இப்போ ஐஸ்வர்யா அவர்களோட செகண்ட் மேரேஜ் பற்றி தான் பேசி அடிபட்டு இருக்கு. நீங்க எந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க ஆக்டர் ரஜினிகாந்த் அவர்கள் கவுண்டமணி அவர்களோட கால் ஷீட்டுக்காக பல நாட்கள் காத்திருந்தாரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி இப்போ சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. ஆக்டர் ரஜினிகாந்த் அவர்களும் கவுண்டமணி அவர்களும் சேர்ந்து நடிச்சிருந்த படங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கு. குறிப்பா இவங்க 2 பேரும் நடிச்ச மன்னன் படம் மிகப்பெரிய காமெடி. இப்போ வரைக்குமே ரசிகர்களால் ரசிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. அந்த காம்போ கண்டினியூ பண்ணணும்னு நினைச்ச ரஜினிகாந்த் அவர்கள் அவர் இயக்கி வந்துட்டு இருந்த பாபா படத்துல எப்படியாவது கவுண்டமணியை நடிக்க வைக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆனா அப்ப அவரு பயங்கர பீக்ல இருந்திருக்காரு, பயங்கர பிஸியா இருந்திருக்காரு. அவர்கிட்ட கால் ஷீட்டே கிடைக்கல. இதனால ரஜினிகாந்த் அவர்கள் அவருக்காக பல நாட்கள் காத்திருந்திருக்காரு. கடைசி வரைக்கும் அவர்கிட்ட கிடைக்கவே இல்லை. கடைசியா கவுண்டமணி அவர்கள்ட்ட வெறும் 3 மணி நேரம் மட்டும்தான் கால் ஷீட் இருந்திருக்கு. அந்த ஒரு 3 மணி நேரம் கண்டிப்பா நமக்கு வேணும் அப்படின்னு அவர்கிட்ட பேசி அன்னைக்கு நாள் இருந்த ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணி இவருக்காக மட்டுமே தனியா செட்டு போட்டு எடுத்தாங்களாமா. இத்தனைக்கும் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த ஒரு டைம்ல பயங்கர பீக்ல இருந்தாரு. அப்பேற்பட்ட ரஜினிகாந்த் அவர்களே கவுண்டமணி அவர்களுக்கு வெயிட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி இப்போ சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரமே கவுண்டமணி அவர்களோட புது படம் ஒன்று ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கப்புறம் அவர் தொடர்ந்து தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் பண்ணி நம்மளை என்டர்டெயின் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆசையாகவும் மாறி இருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.